ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோமே. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடு ஒன்று போக போகிறேன். அதுக்காக சில பல பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை இப்போ சொல்ல மாட்டேன், கடையில் போய் வாங்குறப்ப சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சின்னு இருந்த பொருளுங்க அது. பொருள்னு சொல்ல முடியாது, திங்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தானே. ஆமாம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாற்றி மாற்றி கொலாப்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பேசினா ரொம்ப உளர ஆரம்பிச்சிடுவேன். நீங்களே என் கூட சேர்ந்து மோட்டார் பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கேயும் வண்டி நிற்கல, நிற்பாட்டு நேரத்தில் இருக்குது. ஒரு சில நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தாந்து விட்ருவாங்க வண்டி. இல்லை வண்டி கூட இடமே இருக்காதுன்னு இங்கே விட்டுன்னு இருப்பாங்க. ஃபுல்லாக குப்பை தொட்டி மேலே வந்து எல்லாத்தையுமே எல்லாம் குப்பையும் தூக்கி கிடச்சுவாங்க. அந்த இடத்துல வண்டி மேலே உயும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் எம்டியை நம்ம இங்கே உள்ள பார்க்கிங்கில் விட்டு வச்சுருக்கோம். இப்போ ஸ்பெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கிங்கில் விட்டு எம்டி எடுத்துன்னு வந்துடுவாங்க. பார்க்கிங் வந்துட்டோம். எம்டி எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்டி விளாக் பண்ணலாமா? இல்லை, இது மோட்டோ விளாக் தான். நிறைய பேர் வந்து எம்டியில் விளாக் போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால எம்டி விளாக் பண்ணலாமான்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ரோடில் இருக்கிற எலிஸ் ரோடு தான் போகிறோம். அங்கே எதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோக்கு வெர்டிக்கல் மவுண்ட் வாங்கணுங்க. 300 போட்டுருந்தான் ஆன்லைனில். சரி, நேரில் போய் விசாரித்து பார்த்தா தெரியுங்களா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு இடத்த மட்டுமே பார்த்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடாது. ஒரு 4-5 இடத்துல விசாரித்து நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை எடுத்துக்கணும். ப்ரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி. பரவாயில்ல, எல்லோரும் கோட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்களே. யாரும் கோட்டை தாண்டி போகல. ஆனால் இப்போ தான் ஒன்று ஒன்றா தாண்டுறானுங்க. கோட்டை மிதிச்சிட்டாங்க. எலிஸ் ரோடு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரா வாங்கின கடைக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். வேறு அந்த கடையில் இல்லை, வேறு கடையில் தான் கேட்டு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே ஒரு கடை இருக்கும். என்னடா எதுவும் திறக்கலை, 12 மணி ஆகுதுங்க. இன்னும் எந்த கடையும் திறக்க காணோம். இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை தானே, ஒரு கடை கூட திறக்கணும்னா என்னடா இது. சரி வாங்க, ஓவராலாக அப்படி எலிஸ் ரோடு ஃபுல்லாக சுற்றிட்டு வருவோம். நீங்கள் கேமரா இல்லை ஆக்சசரிஸ் எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எலிஸ் ரோடு வாங்க. மொபைலு, கம்ப்யூட்ரு இல்லை சிசிடிவி கேமரா அப்படின்னா மவுண்ட் ரோடு ரிச்சி ஸ்ட்ரீட்டு போங்க. பைக்கு, காரு, ஆக்சசரிஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுப்பேட்டை போங்க. இது 3மே பக்கத்தில் தாங்க. சரௌண்டிங் 2 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் தான் இருக்குமே எல்லாமே. இந்த கடை திறந்துருக்குது. இங்கே கேட்போமா? ப்ரோ வெர்டிக்கல் மவுண்ட் இருக்குதா? இது ஹரிஜினல் இருக்குது. எதற்கு கிடைக்கும் சார்? எங்கே? எந்த கடைனா? பிரதீக்ஷா கேமராஸ். அங்கே இல்லைனா எங்கேயுமே இல்லை சார். அங்கேயே கேட்டு பார்த்துறேன். இல்லை அப்படியா? இது எங்கேயும் கிடைக்காதுன்னா இந்த இடத்துல 3rd ரைட் எடுத்து பாருங்கள், பஜல் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள். ஓகே, அதை தான் பார்த்துட்டு வந்தோம். அந்த கடையை திறக்கல. எங்கேயுமே கிடைக்காதாங்க. பிரதீக்ஷா கேமரா ஷாப்பில் கிடைக்கலனா வேறு எங்கேயுமே கிடைக்காதான். ஆன்லைனில் தான் இப்போ கிடைக்கும். அவங்க போன வாட்டியே சொல்லிட்டாங்க இங்கே இல்லைப்பான்னு. சரி ஓகே விடுங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். இது கிடைக்கல, ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டாகணும். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கத்லான் தாங்க போகிறோமே. என்ன திடீர்னு டெக்கத்லான் போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் நான் தான் சொன்னேன், ரைடு ஒன்று போகிறேன். அதுக்காக கொஞ்சம் சில பலதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் டெக்கத்லான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பெண்டர் ஓட்டிட்டு இந்த எம்டி ஓட்டுறப்ப சில விஷயத்தெலாம் நோட் பண்ணேன். எனக்கு இந்த ஸ்பெண்டருக்கும் எம்டிக்கும் சில விஷயம்லாம் ஒத்து போகல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் மொதல் விஷயம் இண்டிகேட்டரும் ஹார்னும் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். மேலே இருக்க வேண்டியது கீழே இருக்கும், கீழே இருக்க வேண்டியது மேலே இருக்கும். அதாவது இண்டிகேட்டர் கீழே இருக்கும், ஹார்ன் வந்து மேலே இருக்கும். அதில் வந்து ஹார்னு கீழே இருக்கும், இண்டிகேட்ரு மேலே இருக்கும். அது எல்லா வண்டியிலும் காமனாக இருக்கும். இந்த வண்டியில் மட்டும்தான் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டியில் உட்காந்தோன்னா குழந்தை மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு சிங்கத்து மேலே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இது உட்காந்தா குதிரை மேலே உட்காந்துன்னு போகிற மாதிரி இருக்குது. ஏன் அதை சிங்கன்னு சொன்னேன்னா, அதை நான் விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால தாங்க அதை சிங்கன்னு சொன்னேன். அது என்னவா இருந்தாலுமே எனக்கு அது சிங்கம் தான். அதுக்கப்புறம் வந்து பிக்கப்பு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இதில் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுது. இனிஷியல் பிக்கப்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாமே எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுது. என்ன ஒன்று, நாய்ஸ் மட்டும் எனக்கு ஆரம்ப கட்டத்தில் பிடிக்கல. அப்புறம் ஓட்ட பழகிடுச்சிங்க. வண்டியிலேருந்து இந்த வண்டியில் எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிதுங்க. என்னென்னா, ஏபிஎஸ்ஸே இல்லாமல் ஓட்டின்னு வந்துட்டு இப்போ ஏபிஎஸ் வண்டி ஓட்டுறேன்னா, அப்பா அது சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இருக்குது. ஸ்பீடு அதில் வந்து ஒரு 70-80 அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணது கிடையாது. இதில் 100-90 அப்படிலாம் க்ரூஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறப்ப அது ஒரு வைபு. அதை தாண்டி ஓட்டுறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. பில்லியனுக்கு வந்து இது கம்ஃபர்ட்டாக இல்லை. கம்ஃபர்ட்லாம் குறைய சொல்ல மாட்டேன் இந்த வண்டியில். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஸ்பெண்டர்லேருந்து மேஜராக நான் எம்டிக்கு வந்தோடனே எனக்கு அந்த கம்ஃபர்ட் குறைய தெரிஞ்சது கிடையாது. இதே மேபி V3, V4 அப்படி எடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கம்ஃபர்ட் குறை தெரிஞ்சிருக்கும். இருங்க, ஒரு வாட்டி இந்த சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்குவோம் எங்கே இருக்குதுன்னு. இந்த சிக்னல் கிராஸ் பண்ணி லெஃப்டில் இருக்குது. ஷே
இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தது நம்ம கண்ணிலே மாட்டியிருக்குங்க. அதுக்கு போய் வண்டி அங்கேயே நிப்பாட்டி மேப் எடுத்து பார்க்குறோம். இதோ கொட்டயத்தில் போட்டு வச்சுருக்கானே நல்லா. இதுக்கு என்ட்ரன்ஸ் எந்த பக்கம்? பைக்கெலாம் இங்கே விட்டுக்கிறாங்க, நம்மளும் உள்ளாமா? இல்லைல்ல, எதுவும் ஃபைன் போட்டுற மாட்டாங்களே. எவ்வளோ பேர் விட்டுக்கிறாங்க நோ பார்க்கிங்கே இல்லை. என்ன ஒன்று போலீஸ் வண்டி பக்கத்துலேயே நிற்குதா, அதான் பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டெக்கத்லானில் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டெக்கத்லானில் பார்க்கிங் இருக்குன்னு தெரியாமல் நான் வண்டியை வெளியே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒருத்தவங்க உள்ளே எடுத்துன்னு போனாங்க. அதனால் நானும் உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுது. ஃபஸ்ட்டு எவ்வளோ காலியாக இருந்தது தெரியுமா இந்த இடம்? ஃப்ரெண்ட்ஸ், டெக்கத்லான் போயிட்டு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதாங்க. இது வந்து ஒரு பேக்கில் மாட்டுற கிளிப்புங்க. அது இங்கே இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இதில் கீ செயினோ இல்லை வாட்டர் பாட்டிலோ எதோ வேணால் மாட்டிக்கலாம். இது எனக்கு தேவையாக இருந்தது. நான் வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு பொருள் தான், அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ரூபாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலுங்க. இது வந்து நான் நிறைய ரைடு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். எப்படி வாங்குவேன்னா, ரைடு போகிறப்ப அங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி வைப்பேன். அதை அந்த ரைடு முடிகிறப்போ தூக்கி கிடச்சிடும், இல்லை இடையில கூட தூக்கி போடுற நிலமை வந்துடும். அதனால தூக்கி போட்டுருவேன். 20,000 தான் ஒரு பாட்டில். அப்படி வாங்கினது. நான் நிறைய ரைடு போகிற இடத்துல நிறைய பாட்டில் வாங்குறதுனால எனக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் வாங்குது. அதனால கண்டிப்பாக எல்லா ரைடுக்கும் ஒரே பாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் நான் வாங்கணும்னு நினச்சேன். அதனால தான் டெக்கத்லான் போயிட்டு ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 149ங்க. இது எத்தனை லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 0.8 லிட்டர் தாங்க. அதாவது 800 ml தான். இது 1 லிட்டர் கூட கிடையாது. இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கீச்சன் காட்டினால அந்த கீச்சன் பேக்கில் வச்சுக்கின்னு முன்னாடி மாட்டிக்கலாம். முன்னாடி மாட்டினா கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். நடக்கிறப்ப ட்ரெக்கிங் பண்ணுறப்ப கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து நம்ம பேக் கைட்டணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு முன்னாடி இருக்கிறதுனால எடுத்து வாட்டர் தண்ணி குடிச்சிக்கலாம். அதனால சரி இதை வாங்கணும்னு நினச்சேன். இது ஒன்று வாங்கிட்டேன். அடுத்தது இது வாங்கினேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி லக்கேஜ் வச்சு நம்ம பைக்கில் ரைட் பண்ணுறப்ப பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டு அந்த லக்கேஜ் ஈத்து ஸ்ட்ராங்காக மாட்டுறதுக்கோசரம் இது வாங்கியிருக்கேங்க. இது வந்து வெளியே லோக்கல் கடையில் வாங்கினாவே 30 ரூபா தான். 30 ரூபா 20 ரூபாயில வாங்கலாம். இது எதுக்கு நான் டெக்கத்லான் போயிட்டு வாங்கினா, அங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி குவாலிட்டியாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இழுத்து பார்த்தேன், குவாலிட்டியாக தான் இருக்குது. இதே 30 ரூபா வாங்கினா இழுத்தனா அருந்துரும், உள்ள லப்பர் விட்டுரும். அப்படி இல்லைன்னா இழுத்த மாதிரி அப்படி லூஸ் ஆகிடும். இந்த நூலில் திரியாக எடுத்துன்னு வந்துடும். இது வந்து அப்படி இல்லை பார்க்கறதுக்கு. ஆனால் டே டு டே ரைடில் பார்த்தா தாங்க தெரியும் இது எந்த அளவுக்கு உழைக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499ங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் லாக்கர் தாங்க வாங்கினேன். இது நிறைய மாடல் இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, வெளியே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, உள்ள வந்து இரும்பு நல்லா முறுக்கு இரும்பு மாதிரி இருக்குதுங்க. நல்லா கிரிப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரேட்டும் கம்மி, குவாலிட்டியாகவும் இருக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்தது. ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சினே இருந்தேன். ஏன்னா எல்லா ரைடு போகிறப்ப நம்ம ட்ரெக்கிங் போகிறப்பையோ இல்லை பக்கத்தில் எதனா ஃபால்ஸ் பார்த்துன்னு வரப்பையோ நம்ம ஹெல்மெட் வந்து பைக்கில் வச்சுட்டு போக முடியல. யாரும் எடுத்துன்னு போடுவாங்களோ ஒரு பயம் இருந்துனே இருக்குது. இந்த ஹெல்மெட் இருக்கிறதுனால நம்ம மட்டும் ஹெல்மெட் லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா தமிழ்நாடு ரைடு முடிகிற வரைக்குமே நான் ஹெல்மெட் கையிலே தான் வச்சு சுற்றினு இருந்தேன். ஒரு சில இடத்துல கடையில் கொடுத்து போயிடுவேன். நம்ம மட்டும் அந்த பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் இதை வாங்கினேன். டெக்கத்லானில் இது மட்டும் தாங்க வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலைங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டோவேர் தாங்க. மோட்டோவேரில் ஒரு முக்கியமான பொருள் வாங்க வேண்டியது. ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டேன், அதை எடுக்க தான் போயின்னு இருக்கேன். நம்மளும் மோட்டோவேர் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் போவேன் பொருள் வாங்கினதில்ல. இப்போ வந்து 2 வருஷமாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு பொருளை வாங்க போகிறேங்க. நம்ம மோட்டோவர் போயிட்டு இந்த ரைடிங் பேண்ட்டு தான் வாங்கினேன். இது வந்து 2 வருஷமாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு பேண்ட்டு. ஆனால் வாங்கவே முடியல பட்ஜெட் காரணமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைடு போனால் இதை வாங்கிட்டுனா பட்ஜெட் ரைடு போக முடியாது. ரைடு போகிறதுக்கு இது தேவை தான். ஆனால் சரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைடு போயிட்டு வந்து வாங்கிக்கலாம்னு நினச்சி தமிழ்நாடு ரைடே முடிச்சிட்டேன். தமிழ்நாடு ரைடு முடிச்சதுக்கு தான் இதை வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் லடாக் போகிறப்ப யூஸ் ஆகும். ஏன்னா லடாக் டைமில் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சா லடாக்கோட பட்ஜெட் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும். அதனால முன்னாடி இப்போ இருந்து ஒன்று வாங்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. சின்ன ரைடு போகிறப்ப ஒரு பொருள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இதை வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5900 சொன்னாங்க. நான் வந்து ஆஃபரில் வாங்கினால 5500 வாங்கினேன். இது கூட வந்து ரெயின் கவருமே வந்துருங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம எம்டிக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வச்சேங்க. இது வரைக்கும் மொபைல் ஹோல்டர் இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப்லேருந்து நம்மளை காப்பாற்றும், டஸ்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கோசரம் இதை வாங்கினேன். இது வரைக்கும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கினதே கிடையாதுங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போபோ கம்பெனி தான். வாட்டர் ப்ரூஃபு வித்தவுட் வைப்ரேஷனுங்க. வைப்ரேஷனே இருக்காது. நம்ம ஃபோன் உள்ளே இருக்கிறப்ப வைப்ரேஷன் இருக்காது. ப்ளஸ் வந்து டச் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அன்லாக் ஆகுதுங்க இதில். எனக்கு அதுதான் அதிசயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இதை தாண்டி உள்ள ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டே வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி. டச்லாம் நல்லா வேலை செஞ்சது. நான் செக் பண்ணி தான் வாங்கினேன். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 2300ங்க. 2500 சொன்னாங்க. நான் 200 கம்மி பண்ணி வாங்கினேன். கொஞ்சம் ப்ரைஸ் ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு
இந்தியா ரைடு முடிக்கிற வரைக்கும் இதை வச்சுருந்தாவே போதும், வாங்கின காசுக்கு ஒர்த்துடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். டைட் பண்ணுறான் லூஸ் பண்ணுறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. மொபைல் வச்சுன்னு போயிட்டு பார்ப்போம். எனக்கு என்னவோ நல்லா ஃபிட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. பட் இருந்தாலும் வச்சாச்சு, லாக் பண்ணிடணும். இதை பாருங்க எங்கடா ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிடுச்சுங்க. ஃபிங்கர் ஃப்ரிண்ட்டு ஒர்க் ஆகிடுச்சு. டைட்டு போதும், டைட்டு போயிட்டு அப்புறம் மர போயிட போகுது. சும்மா டச் பண்ணி பார்க்கலாமா? அங்கே பாருங்கள் டச் ஆகுது, யூடியூப் ஒர்க் ஆகுது. இந்த சைடில் மட்டும் தான் அப்பப்போ என்னால் யூஸ் பண்ண முடியல. இந்த கவர்லாம் பிச்சுட்டா யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னடா இது, இந்த கவர் இருக்கிறதுனால தாங்க என்னால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியல. நல்லா தான் ஒர்க் ஆகுது, நீங்களும் பாருங்கள். என்னை பொறுத்துக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. நார்மலாக எப்படி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே டச் ஆகுது. ஏன்னா அந்த சைடில் நான் வெளியே வரத்துக்கு இப்படி நேவிகேஷன் இப்படி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுங்க. என்ன ஒன்று இப்போ திடீர்னு நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணோன்னா நம்ம டபுள் டச் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி ஆன் பண்ணி வச்சுருந்தோன்னா ஆஃப் பண்ணலாம். இந்த ஆஃப் ரோட்லாம் போகிறப்ப இது எந்த அளவுக்கு தாங்குன்னு தெரிலங்க. இப்போயே லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த கலக்கெல்லாம் ஆடுற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியுதா, எல்லாம் ஆடுற மாதிரி இருக்குது. இதான் வித்தவுட் வைப்ரேஷன் சொல்லியிருக்காங்களே. அதாவது இது ஆடும், மொபைல் ஹோல்டர் ஆடும், ஃபோன் உள்ளே இருக்கிற ஃபோன் வந்து ஆடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இதை வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாங்க. இந்த மொபைல் ஹோல்டரை எல்லாத்துக்கும் இது கன்வீனியண்ட்டாக இருந்தது, அதனால தான் இதை சூஸ் பண்ணி வாங்கினாங்க. இது வந்து 1 இயர் வாரண்டி வேறு இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ரைடுக்காக இது மட்டும் தாங்க வாங்கணுமே. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.